கண்ணாடியை பார்த்தபோது. ஒரு நாள் காலை அனைத்து ஊழியர்களும் அலுவலகத்திற்கு வந்தார்கள். அலுவலகத்தின் கதவின் முன் பெரிய அறிவிப்பு ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: நேற்று இந்த நிறுவனத்தில் உங்கள் வளர்ச்சியை தடுத்து வந்த ஒருவர் இறந்துவிட்டார். அவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அனைவரும் ஜிம்மில் தயாரிக்கப்பட்டுள்ள அறைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறீர்கள். முதலில் அனைவருக்கும் தங்களுடன் வேலை செய்த ஒருவரின் மரணம் என நினைத்து வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு, யார் அந்த நபர், எங்களின் வளர்ச்சியை தடுத்தவர் யார் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் எழுந்தது. ஜிம்மிற்குள் சென்றபோது கூட்டத்தின் உற்சாகம் அதிகரித்திருந்தது. அங்கு பாதுகாப்பு பணியாளர்கள் கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் மனதில், என் முன்னேற்றத்தை தடுத்த அந்த மனிதன் யார், எப்படியோ அவன் இருந்துவிட்டான் என்று எண்ணிக்கொண்டே ஒருவரன் பின் ஒருவராக சவப்பெட்டிக்குச் சென்றார்கள். சவப்பெட்டிக்குள் பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் பேச முடியாமல் நின்றுவிட்டார்கள். அவர்களின் உள்ளத்தை யாரோ தொட்டது போல அதிர்ச்சியிலும் அமைதியிலும் உறைந்தார்கள். ஏனெனில் அந்த சவப்பெட்டிக்குள் ஒரு கண்ணாடி இருந்தது. அதில் ஒவ்வொருவரும் தங்களையே பார்த்தார்கள். அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒரு வாசகம் இருந்தது: உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடமே உள்ளது. உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் வெற்றி, உங்கள் நிறைவேற்றம், அவற்றை உருவாக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். உங்கள் வாழ்க்கை, உங்கள் முதலாளி மாறும்போது, உங்கள் நண்பர்கள் மாறும்போது, உங்கள் துணை மாறும்போது அல்லது உங்கள் நிறுவனம் மாறும்போது மாறுவதில்லை. நீங்கள் மாறும்போதுதான் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்களை கட்டுப்படுத்தும் எண்ணங்களை தாண்டிச் செல்லும்போது, உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு உங்களுக்கே என்பதை உணரும்போது உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. நீங்கள் கொண்டிருக்கும் மிக முக்கியமான உறவு நீங்களே உங்களுடன் கொண்டிருக்கும் உறவுதான். நீதி. உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. நாம் உள்ளத்தில் வைத்திருக்கும் எண்ணங்களையே அது பிரதிபலிக்கிறது. வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோமோ அப்படியே வாழ்க்கையும் நம்மை எதிர்கொள்கிறது. மாற்றம் உலகத்தில் இல்லை, மாற்றம் நம்முள்தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.